ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற ஆண்டவரே, இந்த மாதத்தின் 3வது ஞாயிறன்று உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை சிறப்பாக நீர் பாதுகாத்தீர். எங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீர் செய்தீர், நம்பிக்கைகளை கொடுத்தீர். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே முன்னேற்றத்தை நீர் கொடுத்தீர், வெற்றியை நீர் கொடுத்தீர். இந்த நன்றி உணர்வோடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் கலந்து கொள்கிறோம். நீர் எங்களை ஆட்கொண்டு இறை வார்த்தையின் வழியாக எங்களுக்கு வேண்டிய நம்பிக்கையும் வழிநடத்தலையும் தாரும். இப்போ இயேசுவின் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனைகளில் 79வது கீர்த்தனையை நாம் யாவரும் இணைந்து பாடலாம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை, புல் மீது அமிழ்ந்து கழுதவனை. முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்முறை நூற்படியின் நில தூற்றோனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை பொதிந்தவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தையர்கானந்த மாட்சி அளித்தோனை, மந்தையர்கானந்த மாட்சி அளித்தோனை, வானபரன் என்னும் ஞான குணவானை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு, அம்பரமேவிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைம்பொன் மலர் தூவி, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே.
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் முழங்காலிலே கீர்த்தனைகளில் 144 வழியாக நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். ஜபநிலையில் கீர்த்தனைகளில் 144 வழியாக நமது பாவத்தை நாம் அறிக்கை செய்யலாம். ஐயா உனதருள் புரி அருமை மெசையா, ஐயா உனதருள் புரி அருமை மெசையா, பொய்யா மருவினை செய்யாதுலகதில் நையாதடிமை கொள் துய்யா மெய்யா, ஐயா உனதருள் புரி அருமை மெசையா. ஐயா உனதருள் புரி அருமை மெசையா. அந்தாதியநாதி பிதா ஒரு மைந்தா, சிந்தா குலமே தவி நீடு சுகந்தா, உந்தா பரமருள் எந்தா ஞான பிரபந்தா வருஷதனந்தானந்தா, ஐயா உனதருள் புரி அருமை மெசையா. நசராபுரி மேவிய வாசா, பூசா விதி மாமரை புகழுபதேசா, மாசா மிகு பவனாசா எருசலை ராசா ஒரு சருவேசா நேசா, ஐயா உனதருள் புரி அருமை மெசையா, ஐயா உனதருள் புரி அருமை மெசையா.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாய் இருக்கவும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்தாவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ராஜ்யம் பலமையும் மகிமையும் என்றென்றைக்கும் ஆமென். ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதாகாலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் இணைந்து சங்கீதங்களிலே 95வது சங்கீதத்தை நாம் பாடலாம். சங்கீதங்களில் 95. சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடுகிறோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களும் அவருடைய மகிமை. சமுத்திரம் அவருடையது. அவரேதாய் உண்டாக்கினார். வேளாண்மையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உலக கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவரை கட்டளையிடுவோம். அவரை காண அவர்களாமே எங்கள் சத்தத்தை கேட்பீர்களாகில் உலகத்திற்கு முழுவதும் சோதனை நடந்ததோட உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் கால்களினாய் சோதித்து என்னை பரிசை பார்த்து என்னையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சத்தத்தை ஆலோசித்து அவர்களுடைய ஜனங்களும் என்னுடைய வழிகளை சொல்லி என்னுடைய வாழ்வில் அவர்கள் பேசலாம் என்று என்னுடைய கோபத்தை ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை
வாசிக்க வேண்டிய முதலாம் வேத படம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசிரியான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக அலைக்கு சமயமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி இரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே இரட்சிப்பேன்? இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரீர்தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசேரியனின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. கீர்த்தனைகளில் 378. புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில்
தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். பாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 முடிய. மார்க்கு 6 வசனங்கள் 7 முதல். அவர் 12 அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும், பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும், 2 அங்கிகளை தரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கேயாகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கேதானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்திற்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பாமாலைகளில் 298. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம்.
நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்கும் ஒளி வீசுவோம். உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம். பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம். அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உற்பத்தி பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வாசல் வீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரை ஞானத்தில் கூறுவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய்ப்பட்ட சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோ. கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியாய் தருப்பியோம். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோம். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 6ஆம் ஞாயிறுக்குரிய சுருக்க ஜபம். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மனோவாக்கு கெட்டாத நன்மைகளை ஆயத்தம் பண்ணுகிற தேவனே, நாங்கள் எல்லாவற்றிலும் அதிகமாக உம்மிடத்தில் அன்பு கூறவும் நாங்கள் விரும்புகிற எல்லாவற்றிற்கும் மேற்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய அன்பை பற்றும் விசுவாசத்தை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு பொழிந்தருளோ. சமாதானத்திற்காரணரும் ஏக சிந்தை விரும்புமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மேசுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடையாராகிய நாங்கள் எந்த விரோதங்களுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளோ. சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரையிலும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் அந்த மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையால் நடத்தி ஆள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இறை வார்த்தைக்கு ஆயத்தமாக பாமாலைகளில் 295 நாம் யாவரும் இணைந்து பாடலாம். பாமாலைகளில் 295. Rachanya virare
எவ்வீர சூரமும் நம்பாமல் திவ்ய சக்தி பெற்று பிரயோகியும் சர்வாயுதத்தையும் கர்த்தாவை சாருவீர் மோசமும் பாராமல் முன் தண்டில் செல்லுவீர். நல்மீட்பர் பட்சம் மேலும் போராட்டமோயுமே வேம்போரின் கோஷ்டம் வெற்றி பாட்டாக மாறுமே. மேற்கொள்ளும் வீரர் ஜீவ போர் கிரீடம் சூடுவார் விலோகநாதரோடு வீட்டரசாளுவார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக ஞாயிற்றுக்கிழமை காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். கடந்த காலங்களிலே எங்களை நீர் உம்முடைய கண்ணின் மணி போல காத்து வந்தீர். நன்மைகளால் கிருபைகளால் முடிசூட்டி அருளினீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் தயவு பாராட்டியதால் புதிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையிலே இப்படியாக உம்முடைய திரு சமூகம் நாங்கள் வந்து உம்முடைய திருப்பாதத்தின் அருகே அமர்ந்து திருமறை திருவசனங்களை தியானிக்க காத்திருக்கிறோம். அவைகள் வாயிலாக நீர் எங்களோடு உரையாடி எங்களை உயிர்ப்பித்து உணர்வுடைய செய்து உமக்கு உகந்தவர்களாக உலகிலே நாங்கள் தொடர்ந்து நல்வாழ்க்கை வாழ எங்கள் ஒருவரையும் உம்முடைய அன்பின் கரம் கொண்டு நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமேன். அன்பானவர்களே, மறுபடியுமாக ஒரு காணொளி காட்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்வுறுகிறேன். இறைமகன் இயேசுவின் இனிய திருப்பெயரால் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று தென்னிந்திய திருச்சபையால் கொடுக்கப்பட்ட செம்பொருள் அது த பீப்புள் ஆஃப் காட், ambassadors of Christ. People of God, ambassadors of Christ. கடவுளின் மக்கள், கிறிஸ்துவின் தூதுவர்கள். தொடக்க காலத்தில் ஒரு நாட்டு அரசன் அண்டை நாட்டு அரசனுக்கு ஒரு தூது அனுப்ப புறா போன்ற பறவைகளை பயன்படுத்தினர். மனிதர்களையும் தூதுவர்களாக அனுப்பினர். குடியரசு அமைப்பு வந்தவுடன் நாடுகளிலேயே தூதுவர்களை தங்க வைத்து தங்கள் நாடுகளின் கருத்துக்களையும் கண்டனங்களையும் கூறவும் தங்களுடைய நாட்டு மக்களின் நலனுக்கென்று தூதரகங்களையும் அமைத்தனர். முதலாவதாக நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு செய்தி கேட்டேன். ஒரு தூதன் அனுப்பப்பட்டுள்ளான். I have heard a message from the Lord and an envoy has been sent. பல பத்தாண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு நிகழ்வு. சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஒரு உயர் காவல் அதிகாரி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட காவல் நிலையத்தை ஆய்வு செய்வதற்காக ஏற்கனவே அறிவிப்பு அங்கு அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அந்த
குறிப்பிட்ட நாளிலே அந்த குறிப்பிட்ட அதிகாரியால் வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அந்த தகவலை அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு மகிழுந்து ஓட்டுநர் வாயிலாக தெரிவிப்பதற்காக அனுப்பினார். அந்த மகிழுந்து காவல் நிலையத்தினுள் நுழைந்தவுடன் அங்கிருந்த அதிகாரிகள் உட்பட அத்துணை காவலர்களும் சல்யூட் அடித்தனர். அப்பொழுது அந்த மகிழுந்து ஓட்டுநர் தன்னுடைய உயர் காவல் அதிகாரி வர இயலாத காரணத்தை கூறி பின் விடை பெற்றார். எரேமியா தீர்க்கதரிசியின் நூல் 49ஆம் அதிகாரம் 14 தீர்க்கர் கூறுவார், நான் ஆண்டவரிடமிருந்து ஒரு செய்தியை பெற்று அதனை பகிர்ந்து கொள்ள அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர். மத்தேயு 3ஆம் பிரிவில் விண்ணரசு பறை சாற்றப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் விண்ணரசின் வருகையை கூறி அறிவிக்கிறார். அவர் யூதேயாவின் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்றார். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்துள்ளார். மேலும் யோவான், நீங்கள் மனம் மாறுவதற்காக நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை தூக்கிச் செல்லக்கூட எனக்கு தகுதி இல்லை, அவர் தூய ஆவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று கூறியவர் யோவான் 3:28 நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்பார். ஆக ஒரு தூதுவர் என்றால் அவர் ஆண்டவரின் ஒரு செய்தியோடு அதனை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி, அதனால் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த மெஸ்ஸியாவின் முன்னோடியாக ஆண்டவரின் செல்வாக்கை பெருக்க அனுப்பப்பட்டவரே என்று பார்க்கிறோம். இஸ்ரேலின் அரசர் சாலமோன் நீதிமொழிகளில் தீய தூதர் தொல்லையில் ஆழ்த்துவார், நல்ல தூதரோ அமைதி நிலவ செய்வார் என கூறுவார். கிபியோன் குடிமக்கள் தூதர் போல் தந்திரமாக சென்று யோசுவாவை ஏமாற்றுவதை யோசுவா 9ஆம் பிரிவில் நாம் பார்க்க முடியும். The inhabitants of Gibeon deceived Joshua as ambassadors. எரிகோவும் ஆயி நகரும் யோசுவா மற்றும் இஸ்ரேலரால் கைப்பற்றப்பட்டதை கேள்வியுற்ற கிபியோன் குடிமக்கள் தூதர் போல தந்திரமாக யோசுவாவிடம் சென்றார்கள். அவர்கள் தங்கள் கழுதைகளின் மீது கிழிந்த மூட்டைகளையும் பழைய கிழிந்து தைக்கப்பட்ட திராட்சை ரச தோல் பைகளையும் ஏற்றிக்கொண்டு பழைய தைக்கப்பட்ட காலணிகளையும் பழைய ஆடைகளையும் அணிந்து கொண்டு காய்ந்து சாம்பல் பூத்துவிட்ட அப்பங்களை உணவாக எடுத்துக்கொண்டு யோசுவாவிடம் சென்று, நாங்கள் தொலைநாட்டிலிருந்து வருகின்றோம், இப்பொழுது எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்றதால் இஸ்ரேல் மக்கள்
ஆண்டவரது ஆலோசனையை கேட்காமல், ஆண்டவரது வார்த்தையை நாடாமல் அவர்களது உணவை எடுத்துக்கொண்டனர். யோசுவா கிபெயோன் மக்களை நல் இணக்கத்தோடு ஏற்று அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களை வாழவிட்டார். ஆனால் உண்மை 3ஆம் நாளிலே வெளிக்கு வருகிறது. அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் என்றும் அடுத்து வாழ்பவர்கள் என்றும் கடவுளின் திருப்பெயரால் அவர்களோடு உடன்படிக்கை செய்த ஒரே காரணத்திற்காக அவர்களை அழிக்காது அவர்களை மரம் வெட்டுபவர்களாகவும் சபைக்கும் ஆண்டவராகிய பீடத்திற்கும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் யோசுவா நியமித்தார். இதனால் தூதுவர் தந்திரமாக செயல்பட்டு பிறரை ஏமாற்றினால் அது நீடிக்காது, நிலைக்காது என்பதையும், அதன் விளைவு மேன்மையாக அமையாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து இதற்கு எதிர்மறையான ஒரு நிகழ்வை நடைபெற்ற 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடைபெற்ற ஒரு நிகழ்வை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன். சபீனா 571 என்ற விமானம் பிரசல்ஸிலிருந்து இஸ்ரவேல் தலைநகர் டெல் அவீவ் நோக்கி பயணித்து கொண்டிருந்த பொழுது வியன்னாவிலே இடைநிறுத்தத்தில் 4 தீவிரவாதிகள் வெடிகுண்டுகளுடன் விமானியின் அறைக்குள் புகுந்து விமானத்தை கடத்தினர். அவர்களுடைய கவனத்தை சிதறடித்த விமான தலைவன் லேவி என்பவர் அதே வேளையில் தங்களை காக்கும்படி இஸ்ரவேலுக்கு இரகசிய செய்தியை அனுப்பினார். தீவிரவாதிகளின் கோரிக்கை என்னவென்றால் 300 தீவிரவாதிகள் என தீர்ப்பிடப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும், இல்லையெனில் விமானம் வெடி வைத்து தகர்க்கப்படும். விமான தலைவன் லேவி இஸ்ரவேல் நாட்டோடு தொடர்பு கொண்டது தீவிரவாதிகளுக்கு தெரியாது. இஸ்ரவேலின் IDF கமாண்டோ யூனிட் சைரட் மக்கள் ஒரு வரலாற்று விடுவிப்பு பணிக்கென்று தன்னை ஆயத்தப்படுத்தியது. பென் குரியன் ஏர்போர்ட்டிலே விமானம் தரை இறங்கியது. அங்கு தங்களது டிமாண்ட்ஸ் நிறைவேற்றப்படும் என்ற தீவிரவாதிகள் காத்திருந்தனர். காலம் கடந்து சென்றது. இரவு நேரம் நெருங்கியது. IDF போர் வீரர்கள் தீவிரவாதிகளின் பார்வைக்கு படாமல் விரைவாக அமைதியாக செயல்பட்டு விமானத்தின் ஹைட்ராலிக்ஸ் செயல்திறனை முழுமையாக முடக்கினர். விமான தலைவன் இனி ஒரு தொழில்நுட்ப குழு வந்து அதனை சரி செய்தால் மட்டுமே விமானத்தை தீவிரவாதிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப அண்டை நாடான கெய்ரோவிற்கு இயக்க முடியும் என நம்ப வைத்தார். சில மணித்துளிகளே அவர்கள் கையில் இருக்கையில் IDF அதிரடிப்படை வீரர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்களைப் போல மாற்று உடையில் அவர்கள் கைகளில் தொழில் கருவிகள் பெட்டிகளோடு இந்த ஆபத்தான பணிக்கு தங்களை ஆயத்தப்படுத்தினர். விமானத்தில் அமர்ந்திருந்த பயணிகள் ஜன்னல்கள் வழியாக வெண்ணிற ஆடை அணிந்திருந்த இவர்களை கண்டனர். ஆனால் எதற்காக இவர்கள் வருகின்றனர் என்பதை புரியாமல் இருந்தனர். அவர்களை அதிரடியாக விமானத்திற்குள் நுழைந்த அந்த படையினர் அந்த பயணிகளை மீட்க வேண்டும் என்ற நோக்கோடு கூட ஒரு புயலை போல விரைவாக செயல்பட்டு தீவிரவாதிகளை நிலைகுலைய செய்து அந்த தீவிரவாதிகள் 4 2 வரை
சுட்டு கொன்றனர். இந்த முழு விமானத்தையும் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். பயணிகள் அனைவரும் பத்திரமாக உயிரோடு மீட்கப்பட்டனர். 48 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற இந்த மீட்பின் பணி இஸ்ரேலின் வரலாற்றிலே பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. அதிரடி படையினர் தங்கள் உயிரையும் துச்சமென எண்ணி தாங்கள் அனுப்பப்பட்ட அந்த நோக்கத்தை சிறப்புடன் செவ்வனே செய்து முடித்தனர். தொடர்ந்து நாம் பார்ப்பது துன்புறும் கிதியோன் விடுவிக்கும் தூதுவராக நியமிக்கப்படல். நியாயாதிபதிகள் 6:11-24 வசனங்கள். Suffering Gideon sent as an ambassador to save Israelites. நீதி அரசர்கள் 6ஆம் பிரிவு. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் பார்வையிலே தீயதனப்பட்டதை செய்ததால் ஆண்டவர் அவர்களை 7 ஆண்டுகள் மிதியானியரிடம் ஒப்படைத்தார் என்று பார்க்கிறோம். மிதியானியரின் ஆட்சியில் கொடுமைப்படுத்தப்பட்டனர். எனவே தங்களை காத்து கொள்ள மலை பிளவுகளை, குகைகளை, கோட்டைகளை அவர்கள் நாடினார்கள். இஸ்ரவேல் மக்கள் பயிரிட்டதின் பலனை மிதியானியரும் அமலேக்கியரும் அழித்து வந்தனர். எதையுமே அவர்கள் விட்டு வைக்கவில்லை. சிறுமைப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை பார்த்து அபய குரல் எழுப்பினர். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களிடம் ஒரு இறை வாக்கினரை அனுப்பி, நான் உங்களை எகிப்திலிருந்து வெளி கொணர்ந்தேன், அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வந்தேன், மீட்டேன், அவர்கள் நிலத்தை உங்களுக்கு கொடுத்தேன், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் வாழும் நாட்டில் உள்ள அம்மோனியரின் தெய்வங்களை வணங்க வேண்டாம் என்று கூறியும் நீங்கள் என் குரலை கேட்கவில்லை என கூறுவார். பின்பு கிதியோன் மிதியானியரிடமிருந்து கோதுமையை மறைப்பதற்காக மிதியானியருக்கு அஞ்சி பயந்திருந்த வேளையில் திராட்சை ஆலைக்கு சென்று கோதுமை கதிர்களை அடித்து கொண்டிருந்த அந்த வேளையில் ஆண்டவருடைய தூதன் அவருக்கு காட்சி கொடுத்து, வலிமை மிக்க வீரனே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அதற்கு கிதியோன், ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன? எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்த வியத்தகு செயல்களை செய்த ஆண்டவர் இப்பொழுது எங்களை கைவிட்டு விட்டாரே, மிதியானியர் கைகளிலே ஒப்படைத்து விட்டாரே என்பார். ஆண்டவர் அவர் பக்கம் திரும்பி, உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், மிதியானியர் கையிலிருந்து இஸ்ரவேலை நீ விடுவிப்பாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். அதற்கும் மறுமொழியாக, மனாசேயிலேயே நலிவுற்ற குடும்பம் எங்களுடையது எனவும் தனது தந்தை வீட்டிலே தானே மிக சிறியவன் என்றும் கிதியோன் கூற, நான் உன்னோடு இருப்பதால் நீ ஒரு தனி ஆளாக மிதியானியரை வெல்வாய் என்று ஆண்டவர் கூறுவார். தொடர்ந்து தயவை பெற்ற கிதியோன் ஒரு அடையாளத்தையும் காண்கிறார். பின்பு கிதியோன் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, யெகோவா ஷாலோம், the Lord is peace, நலம் நல்கும் ஆண்டவர் என அழைத்தார். விடுதலை வாழ்வையும் பெற்றார், இஸ்ரவேலையும் வாழ வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து
நாம் திருமறையில் பார்ப்பது பவுலடிகளார் எபேசு திருச்சபை மக்களை பார்த்து, நான் திரு தூதுவனாக பேசும் பொழுது நற்செய்தியின் மறைபொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்துருளுமாறு, கட்டப்பட்டுள்ள அல்லது விலங்கிடப்பட்டுள்ள நிலையில் இருக்கிற நான் நற்செய்தியின் தூதுவனாக பேச வேண்டிய முறையில் அதை துணிவுடன் எடுத்து கூற எனக்காக மன்றாடுங்கள் என வேண்டுகோள் விடுக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில், நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார், ஆகவே கடவுளோடு நீங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை, இயேசுவை, பாவ நிலை ஏற்க செய்தார் என நிறைவு செய்கிறார். ஜெபம். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, எங்களை உறுதியாகவும் தைரியமாகவும் உம்முடைய ஒப்புரவாக்கும் திருப்பணிக்கு எங்களை உந்துபவரே, நாங்கள் சோர்வடையாமல் கிறிஸ்துவின் தூதுவர்களாக வாழ அருள் செய்து, நாங்கள் உலகிற்குள் சென்று உம்மை அறிவிக்கும் பொழுது மக்கள் மனம் திரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வைக்க அருள் தாரும். உம்மோடும் தூய ஆவியரோடும் ஒரே கடவுளாக முடிவின்றி ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டுகிறோம். ஆமேன். ஜெபம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் உங்கள் திருவார்த்தைகளை கேட்கவும் உம்மை போற்ற பாடவும் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கடந்த காலம் முழுவதும் எங்களை பாதுகாத்து எங்கள் தேவைகளை சந்தித்து வழிநடத்தி வந்தீர். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தியது என்பதை நாங்கள் உணர்ந்து உமது பாதத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உமது கிருபையால் எங்களை தாங்குமாறு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, +2 தேர்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு மாணவிகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவர்களுடைய உழைப்பின் பயனை நீர் கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வேண்டிய எதிர்காலத்திற்கு தேவையான வழிநடத்தலை நீர் தருமாறு மன்றாடுகிறோம். உயர்கல்விக்காக ஆயத்தப்படுகிற அந்த பிள்ளைகளையும் அது கருத்தில் ஒப்படைக்கிறோம். உம்முடைய வழிநடத்தலை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்து உயர்கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய உதவிகளை நீர் தருமாறு மன்றாடுகிறோம். தொடர்ந்து தோல்வியடைந்த மாணவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்யவும் அதை வெற்றி பெற்று நல்ல எதிர்காலத்தை அந்த மாணவிகள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை செய்யுமாறு மன்றாடுகிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகிற, திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் அது கருத்தில் ஒப்படைக்கிறோம். நீர் அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தொடர்ந்து கொடுத்து நீர் வழிநடத்துமாறு மன்றாடுகிறோம். எங்கள் அனைவரையும் அது கருத்துக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். நீர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். மீட்பரேசுவினாலே ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் இணையற்ற உறவும் ஆசீர்வாதமும் ஆரோக்கிய வாழ்வும் நம் அனைவரோடும் என்றுமென்றும் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமேன். ஆராதனைக்கு நிறைவாக பாமாலைகளில் 207 நாம் இணைந்து பாடலாம். பாமாலைகளில் 207.
வெற்றி வேந்தராக முன்னே போகிறார். ஜெய கொடியேற்றி போர் நடத்துவார். யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. இயேசு சிலை காத்தார், பின்னே செல்வோமே. கிறிஸ்து சபை வாழ சேனை போன்றதாம். பக்தர் சென்ற பாதை செல்கிறோமே நாம். கிறிஸ்து தாசர் யாரும் ஓர் சரீரமே. விசுவாசம் அன்பு நம்பிக்கை ஒன்றே. யுத்தம் செய்வோம் வாரும் கிறிஸ்து வீரரே. இயேசு சிலை காத்தார், பின்னே செல்வோமே. கிரீடம் ராஜமேன்மை யாவும் சீதையும் கிறிஸ்து சபைதானே என்றும் நிலைக்கும். நரகத்தின் வாசல் ஜெயம் கொள்ளாதே என்ற திவ்ய வாக்கு வீணாய் போகாதே. யுத்தம் செய்